ஹாய் வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் சாலினி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போனால் நண்பர்களே, ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சி எவ்வளோ தூரம், எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருந்தாரு. ஓகேவா, எனக்கு தெரியாது. இப்போ நான் அவர் யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சி வரதுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு தான் கேட்டிருந்தாரு. இப்போ நாங்கள் கிளிநொச்சியிலேருந்து ஜப்னா போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஆக போகுதுன்ட்டு நாங்கள் இன்றைக்கி போய் பஸ் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம் எத்தனை கிலோமீட்டருன்ட்டு. இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது இல்லை இருக்க போது யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன செய்கிறேன் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். ஓகேவா, இப்போ தான் அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே போய் கலாச்சி கொண்டு நிற்கிறாங்க. டிக்டாக் வீடியோஸ் எடுக்கிறோமான்ட்டு கலாச்சி கொண்டு இருக்கணும். ஐயோ, காலையிலேயே வெக்கையாக இருக்குது, புழுக்கமாக இருக்குது நண்பர்களே. இப்போ ஜப்னா பஸ் ஏறிட்டோம். ஓகேவா, இதில் இருந்தால் நாங்கள் பார்க்க போகிறோம். ஜப்னா கிளிநொச்சி டவுனில் பஸ்ஸில் ஏறி போய் கொண்டிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் டைமை காட்டுறேன், என்ன டைம்ன்ட்டு பாருங்கள். தகச்சிட்ட ஃபோன் வாங்கினான். இப்போ டைம் வந்து பாருங்கள் டைம் நண்பர்கள். இப்போ வந்து 9 மணி சரியா. நாங்கள் இப்போ கிளிநொச்சி டவுன்லேருந்து வெளிக்கிட்டோம். இப்போ 9 மணி சரியா. ஜப்னா டவுனுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றோம்ட்டு அங்கே போய் பார்ப்போம். நண்பர்களே, பஸ் இப்போ கிளிநொச்சி காக்கடை சந்திக்கிட்ட போய் கொண்டிருக்குது. ஓகேவா, காக்கடை சந்தியெல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்குது பஸ்ஸு. ஓகே, பாருங்க, பஸ் பயணம் பண்ணுறதே சும்மா இருக்கிறேன். நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எல்லா கடையும் தாண்டி போய் கொண்டிருக்கிறேன். ஓகே, பாருங்கள், இங்கே பாருங்க, ஜாலியாக கோயில் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, கோயில் கலர் பெயிண்டே செம்மையாக இருக்குது. பாருங்கள், பஸ்ஸில் இருந்து போகும்போது அந்த இடங்கள்லாம் ஆசையாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், பஸ் இவ்வளோ வேகமாக போகுதுண்டு, தலைமுடி பறக்கிறதுலையே தெரியலையா இவ்வளோ வேகமாக பஸ் போகுதுண்டு. ஜன்னலும் திறந்து வச்சுட்டேன், பெருசாக காற்றடிக்குது நண்பர்களே. இப்போ பஸ்ஸு பரந்தனை தாண்டி ஆனைரேவு போய் கொண்டிருக்குது. பாருங்கள், அங்கெல்லாம் வறண்ட நிலம் தான் தெரியுது. ஆனைரேவில் பாருங்கள், இப்படி கஞ்சலும் வறண்ட நிலமாக தான் தெரியுது நண்பர்களே. ஓகே நண்பர்களை இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு சாமி சிலை ஒன்று இருக்குது. நான் இதில் வந்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிறவே. நண்பர்களே, இங்கே ஒரு பாட்டி பஸ் டிரைவர் கொண்டு விட்டு பக்கத்தில் விட்டுட்டேன். நண்பர்களே, அங்கே ஆனைரவுக்கு அங்கெல்லாம் பாருங்கள், குளங்கள் பார்த்தீங்களா, குளம்தான் இது. அகலும் தண்ணி கூட இல்லை, ஒரு அளவு தண்ணி. எனக்கு தண்ணியை வேணும்னா ஆசையாக இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்களா நண்பர்களே, இங்கே பாருங்கள், சிவலிங்கம் எல்லாம் சிங்கம் இதெல்லாம் இருக்குது ஆனைரவில். இது ஆனைரவில் இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துக்கு வந்து நான் வந்திருக்கேன் ஏற்கனவே. நீங்களும் வாங்க. நம்மளுக்கு உள்ளுக்கே இருந்து வீடியோஸ் எடுத்தாச்சு. இப்போ வெளியே எட்டி பார்த்துருந்து என்னென்ன இடம் இருக்குன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகேவா, எத்தனை மணிக்கு போகணுன்னு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் பாஸ். ஓகே நண்பர்களே, இப்போ ஜாழ்ப்பாணம் கொடிக்காமத்துக்கிட்ட வந்துட்டோம். ஓகேவா, கொடிக்காமம் பஸ் ஸ்டாண்ட். ஓகே, இதுதான் கொடிக்காமம் பஸ் ஸ்டாண்ட். ஓகே நண்பர்களே, கொடிக்காமத்துக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள். பாருங்கள் நண்பர்கள், இந்தியாவில் ஒரே குளம், கடல் இல்லை, குளமாக தான் இருக்குது. ஓகேவா, இந்தியாவில் எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி குளங்கள் தான் இருக்குது. பாருங்கள், குட்டி குட்டி குளங்கள் தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, ஜப்னாக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஓகேவா, இதுதான் ஜப்னாக் ஹாஸ்பிட்டல். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதுதான் ஜப்னாக் ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்துட்டோம். ஓகே நண்பர்களே, ஜப்னாக் ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், பைக்கு ஆட்டோ காரெல்லாம் இப்படி தான் ஒரு சைடில் தான் நிப்பாட்டுவாங்க. ஓகேவா, அதில் தான் வாகனங்கள் பஸ் எல்லாம் போய் வரும். ஒரு கரையில் தான் இப்படி பைக்கெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், பஸ்ஸில் இருந்து வீடியோஸ் எடுக்கிறோம். பாருங்கள், அதான் ஹாஸ்பிட்டல். அங்கே பாருங்கள், இதுதான் ஜப்னாக் ஹாஸ்பிட்டல். எங்களோட ஹாஸ்பிட்டல் உள்ளுக்கு இருக்கும். இது வந்து ரோட்டு கரையில் மெயின்லேயே இருக்குது. ஓகேவா, இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். ஓகேவா, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலை தாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஜப்னா பஸ் ஸ்டாண்ட். இதான் பஸ் ஸ்டாண்ட். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஓகேவா, எங்களோட பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ நீட்டாக இருக்குது. இதை பாருங்கள் எப்படி. இது ஜப்னாலும் ஒரே சிவப்பு கலர் பஸ் தான், ரெட் கலர் பஸ் தான். பார்க்கவே தெரியுது. பாருங்கள் நண்பர்களே, பார்த்தீங்களா நண்பர்களே, அங்கே 9 மணிக்கு வலிக்கிட்டேன். இங்கே 10:30க்கு போயிட்டேன். 70 கிலோமீட்டர் வந்து சேர்ந்தேன் நண்பர்களே. இங்கே ஒரு அண்ணா பாவம் அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு வருத்தமாக 3 லட்சம் காசு வேணுமான்னு சொல்லி பஸ்லாம் இப்போ இதெல்லாம் காட்டி அவர் வந்து ஒரு ஹெல்ப்பு கேட்குறாரு. ஓகேவா, அவருக்கு முடிஞ்சால் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் எல்லோரும். நானும் ஹெல்ப் பண்ணேன். சரி, பஸ்ஸில் இருந்து வந்து களைச்சிட்டு இப்போ கடைக்கு போவோம் ஏதாவது வாங்குறதுக்கு சாப்பிட. இப்போ நான் ஒரு கடையில் நிற்கிறேன். ஓகேவா,
இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா அச்சு வழியில் நிற்கிறோம், அச்சு வழி டவுனில் நிற்கிறோம். ஓகே, இங்கே ஒரு கடையில் போய் வடை ரோல் எல்லாம் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஓகேவா, அஞ்சால பாருங்கள் தோசை அதில் தான் இருக்குது, இஞ்சால சோடா மிர்ச்சுக்குள்ள சோடா அதுகள் தான் கிடக்கு. ஓகே நண்பர்களே, நாம் ஒரு அலுவலுக்கு வந்தாங்க. இப்போ நாங்கள் ஆட்டோவில் ஒரு அலுவலுக்கு போய் கொண்டுருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு காட்டுறதுக்காகவும் நம்ம ஒரு அலுவலுக்காக தான் வந்தாங்க. இப்போ நாங்கள் ஆட்டோவில் போய் கொண்டுருக்கோம். இந்தால பாருங்கள் ஒரே செங்கல் தான். ஓகே, செம்மண். ஓகே, இந்தியாவில் தோட்டம் செய்கிறாங்க, மரவள்ளி அதெல்லாம் தோட்டம் செய்கிறாங்க. இப்போ ஆட்டோவில் நாங்கள் போய் கொண்டுருக்கோம், ஒரு அலுவலாக போய் கொண்டுருக்கோம் நண்பர்களே. ஓகே, எல்லாம் களைச்சி முடிஞ்சது. இப்போ போய் ஒரு கடையில் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஓகே நண்பர்களே, நாங்கள் 2 பேர் குருன்னு பார்த்துட்ருக்காங்க, குருன்னு பார்த்து கொண்டிருக்குது 2. கேமரா ஒரு பக்கம் செட் பண்ணிட்டேன். இதில் டீ சொன்னான், டீயும் வடையும். ஓகே, அங்கேயும் ஒருக்கா சாப்பிட்டது, இந்த கடையில் இந்த டீயும் வடையும். இன்றைக்கு ஒரு பிடி தங்கச்சிங்க வாங்கி கொடுத்தனா எல்லோரும் உட்காந்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி ஒரு படி தான். எனக்கு வடையன்னா ரொம்ப பிடிக்கும் நண்பர்கள். எனக்கு தலையிடி தடுமன் ரெண்டதுக்காக தான் டீ ஆர்டர் பண்ணேன். நான் வளமையாக சோடை தான் குடிப்பேன், இப்போ டீ குடிக்கிறேன். ஓகேவா, வருத்தத்துக்காக. நண்பர்களே, ஜப்னால எல்லா அலுவலும் முடிஞ்சுது. இப்போ ஜப்னால இருந்து நாங்கள் கிளிநொச்சிக்கு வலிக்கிட்டோம். ஓகேவா, ஜப்னால இருந்து இப்போ நாங்கள் எங்களோட இடத்துக்கு வலிக்கிட்டோம், கிளிநொச்சி போகிறதுக்காக பஸ் எடுத்து பஸ்ஸில் போய் கொண்டிருக்கோம். ஓகே, வீட்டை போய் கொண்டிருக்கோம். ஓகே நண்பர்களே, போவைக்கையும் பஸ்ஸில் ஆக்கள் இல்லை, இப்போ வரைக்கையும் பஸ்ஸில் பெருசான ஆக்கள் இல்லை. ரொம்ப ஜாலி. இதே முதலெல்லாம் போகும்போது பஸ்ஸில் நெருக்கி கொண்டு போனேன். இந்த முறை பஸ்ஸில் பெருசான ஆக்களே இல்லை. ஓகேவா, நம்ம ஜாலியாக போகிறோம். இங்கே பாருங்கள், நான் சொன்னல ஒரே அங்கேயும் குளம் தான். ஜப்னா டவுனுக்கு பக்கத்துலேயும் இங்கே ஒரே குளங்களாக தான் இருக்குது, குட்டி குட்டி குளங்கள் தான் இருக்குது. கடலெல்லாம் இல்லை, அங்கால தான் கடல் இருக்குது. ஆனால் இது குட்டி குட்டி குளம். முன்னுக்கே பஸ்ஸில் போய்க்கே பார்க்கலாம் குட்டி குட்டி குளங்கள். பாருங்கள், ஆசையாக இருக்குல்ல. ரயில்வே தண்டபாலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குல்ல. எப்படி இருந்த என் மனசு அடி இப்படி மாறி இறது என் கண்கள். சூப்பராக இருக்குல்ல நண்பர்களே. இயற்கை காட்சி உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். பாருங்க, தண்ணி ஆவலம்ல ஓரளவு இருக்குது. சரி நண்பர்களே, எத்தனை கிலோமீட்டர்னு காட்டிட்டேன். 70 கிலோமீட்டர். சரியா, 70 கிலோமீட்டர் ஆயினது. கிளிநொச்சிலேருந்து ஜப்னா போகிறதுக்கு 70 கிலோமீட்டர். ஓகே நண்பர்களே, பாய்.